அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இன்றைக்கி அந்த சம்பவம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சிஎம்பி பெட்டிஷன் கள்ளக்குறிச்சியில் மாற்றப்பட்டது மக்களே. ஸோ அந்த சிஎம்பி பெட்டிஷன் சிவில் மிஸ்லினியஸ் பெட்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் மாற்றப்பட்ட அந்த ஒரு வழக்கு இன்றைக்கி ஹியரிங் வந்தது. இதற்கு செல்வி அப்பீர் ஆயிருக்காள். என்ன நடந்துச்சு அன்றைக்கி, என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே சில சர்ப்ரைஸ் நாம் பேசியிருந்தோம் மக்களே. என்ன சர்ப்ரைஸ் உள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அஜால் குஜால் ஹிண்ட்டு கொடுக்கலாம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இப்போ இதை சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணதின் அடிப்படையில் ஒரு சிஎம்பி போடப்பட்டது. இந்த கேஸில் பெட்டிஷன் அப்படிங்கிற தலையெழுத்தான ஒரு விஷயத்தில் செல்வி இருக்கிறதால மக்களே. இப்போ அந்த செல்வி கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சிஜேஎம்மில் இந்த கேஸ் மாற்றப்பட்டதன் காரணமாக இன்றைக்கி அந்த கேஸில் அப்பீர் ஆகியிருக்காள். ஸோ இன்றைக்கி கேஸ் வந்தது, ஜட்ஜ் இருந்தார், அந்த கேஸை பார்த்தாரு. இப்போது விழுப்புரம் சிஜேஎம்லேருந்து கள்ளக்குறிச்சி சிஜேஎம்க்கு இந்த கேஸ் மாற்றப்பட்டதன் காரணமாக எல்லா விஷயங்களும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து பண்ணியாகணும். ஃபஸ்ட்டு நம்பரிங் மாற்றணும். இப்போது விழுப்புரமில் பார்த்தீங்கன்னா ஒரே சிஜேஎம் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே புது சிஜேஎம் வந்திருக்காங்கன்றதால இவங்களுக்கு கேஸை ஃபஸ்ட்லேருந்து விவரிக்கணும். ஃபஸ்ட்டு கேஸ் கிட்ட படிக்கணும். அதாவது சிடி ஃபைல்னு சொல்லக்கூடிய கேஸ் டீட்டெயில்ஸ் ஃபைல் அப்படிங்கிறது இங்கே மாற்றப்பட்டாகிவிட்டது. ஸோ சிடி ஃபைலை ஃபுல்லாக படிக்கணும். படித்து இப்போது கள்ளக்குறிச்சி சிஜேஎம்க்கு ஏற்ற மாதிரி நம்பரிங் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கிறது காரணமாக இன்றைக்கி இந்த கேஸை வந்துச்சு, பார்த்தாங்க, யார் பெட்டிஷன் பார்த்தாச்சு. பார்த்ததும் 2 வாரம் தள்ளி வச்சுருக்காரு இந்த கேஸை. அநேகமாக 23/2/2024 இந்த கேஸ் மறுபடியும் ஹியரிங்க்கு வரும் எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்த கேஸ் இன்னும் ரீநம்பர் ஆகணும். அடுத்தது இந்த சிடி ஃபைலை ஃபுல்லாக ஜட்ஜு படித்து பார்க்கணும். ஸோ இப்போ அந்த காரணமாகவும் ப்ளஸ் இந்த கேஸில் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுன்ற காரணத்தினாலையும் திஸ் கேஸ் இன்றைக்கி ஹியரிங் வாஸ் அட்ஜர்ன் டு 23/2/2024 மக்களே. சரி, இப்போ இது ஒரு விஷயம். இது யூஸ்வலாக வச்சுக்கோங்களேன். இது நம்ம தினத்தந்தியில் வரக்கூடிய சிந்து பாத்து கதை மாதிரி நான் ஸ்டாப்பாக போயிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னால் எப்படி பார்த்தாலுமே செல்வி இந்த ஜென்மத்தில் சிஎம்பி போட கிடையாது. செல்வி சிஎம்பி போடுறதுக்கு முன்னாடியே செல்வி அரசு நாள் நான் ஆச்சரியப்பட கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இன்னொரு வழக்கு ஒன்று இருக்குது, கலவர வழக்கு. கலவர வழக்கில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த விசாரணை பண்ணப்படவே இல்லை. இன்னும் கலவர வழக்கில் இன்னும் செல்வி விசாரிக்கவே இல்லை. முக்கியமாக கலவர வழக்கில் திராவிடமணி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராடு தான் முதல்ல மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு இதை பாருங்கள், இதை ரேப் அண்ட் மர்டர், அதாவது இதை நரபலின்னு சொல்லக்கூடாது, ரேப் அண்ட் மர்டர்னு சொல்லணும், அப்போ தான் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரே கூவுன வீடியோ நம்மளே வெளியிட்டிருப்போம் மக்களே. இன்னும் இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் கலவர வழக்கிற்கு முக்கியமான அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய இந்த செல்வி, திருட்டு திராவிடமணி யாருமே விசாரிக்கப்படவே இல்லை. அதெல்லாம் மேலாக மக்களே, இந்த கலவர வழக்கில் முக்கியமாக செல்வி இருக்கக்கூடிய பெரியநசலூர் சுற்றி உள்ள சில கிராமங்களில் உள்ள முக்கியமான மக்கள் யாரையும் விசாரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மக்களே. இப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். என்னென்னால் இதுக்கு நம்ம 3 months பேக்கே சொன்ன மக்களே, நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டீங்கன்னா சர்ப்ரைஸும் கேட்டே இருந்தீங்க. தொடர்ச்சியாக நம்ம வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். கடைசியாக போன மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸை, அது குட்டி சர்ப்ரைஸ் தான், அது அப்படி தூக்கி சுண்டி விட்டோம். சர்ப்ரைஸை பார்த்தோன்னே மக்கள் பல பேர் ஃபோன் போட்டு சொன்னீங்க, சார் செம்ம சர்ப்ரைஸ் சார், எஃப்ஐஆர் போட்டாங்க சார் செல்வி மேலே, ஃபஸ்ட் எஃப்ஐஆர் சார் இது அப்படின்னு நிறைய சந்தோஷப்பட்டீங்க. நிறைய மக்கள் சந்தோஷத்தைப்பட்டதை தாண்டி, சார் எங்கே சார் பட்டாசு வெடிக்கவே இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்க. வெடிக்கலாம் மக்களே, பட்டாசு கண்டிப்பாக வெடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும். ஏன்னால் இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் தான் காத்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பட்டாசுன்றதை பெருசாக வெடிக்கலாம்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ செகண்ட் சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐடி டீம் அவங்கள் பண்ணாத வேலையை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதற்கு மேல் அதிரடிகள் பல நடக்கலாம். பல பேர் விசாரணைக்கு போக வேண்டியிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்திற்கு மிக முக்கிய காரணமான அக்யூஸ்டு 1 and 2 ஆன செல்வி திராவிடமெல்லாம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம்.
எல்லாத்துக்கும் மேலே தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதற்கு மேல் நான் சொல்ல போகிற இந்த ஹிண்ட்டை நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாத மக்களே. நம்ம வந்து ஒரு இலைமறை காய்மறையாக சொல்லுவோம். ஏன்னால் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது என்றையும் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ சொல்லக்கூடிய நான் இந்த ஹிண்ட் அப்படிங்கிறது செல்விக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் செல்விக்கு வந்து லைட்டாக அடி வயிற்றுலேருந்து 2 உருண்டை தொண்டில் வந்து நின்றுக்கலாம். நம்ம இவர் சொல்ல இருப்பாருங்க விவேக்கு, டேய் நீ பண்ண கூத்துக்கு கீழே 2 உருண்டை வந்து மேலே நின்றுச்சான்னு சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி நின்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது மரண பீதியில் பயபீதியில் செல்வி இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மக்களே பல சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபோர்த்கமிங் டேஸில் நம்ம வெளியிடுவோம் மக்களே. இன்னும் இந்த வழக்கு நாம் சொல்லுவது போல்தான் கலவர வழக்கு என்பது இதுவரை விசாரணை அப்படிங்கிறது இன்னும் ப்ராப்பராக ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஆரம்பிக்காமல் இருந்ததற்கான நிறைய காரணங்கள் இருக்கின்றன, காரணிகள் இருக்கின்றன. முக்கியமாக அந்த தோழமை கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த விசிகே கட்சி, அது ஸ்டாலின் கிட்ட சொன்ன அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனு, இந்த வழக்கில் இருக்க இந்த எஸ்ஐடி டீமில் போடப்பட்ட எந்த அதிகாரியும் வேலை பார்க்க விடாமல் இருந்ததற்கு காரணமும் அதுதான் நம்ம சொல்லணும். ஸோ இப்பொழுது வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். வேறு வழி இல்லை, பதில் சொல்ல வேண்டியது பல இடங்களில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து விட்டது. இப்போது வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ தான் ஸ்டார்டிங் மக்களே, இன்னும் டீசரே போடல. டீசர் போகிறதுக்குள்ளேயே செல்விக்கு அங்கே பகன்னு பயம் வந்து போச்சு நம்ம கேள்விப்படுறோம் மக்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம். ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் வெளியே வந்து யாராக இருக்கும், என்ன பண்ண மாட்டாங்க, யாருன்னு பயந்து பார்க்குறான்னு நம்ம கேள்விப்படுறோம் மக்களே. நியூஸ் வந்துகிட்டே இருக்குது நம்ம காதில். ஆக்சுவலாக இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. யாராவது வந்து ஒரு தெருவில் போகிற ஒரு ஸ்ட்ரேடாக் ஒரு தெருநாய் கூட வந்து தெரியாமல் முட்டிருக்கலாம் கதவை, சத்தம் கேட்டிருக்கலாம். டக்குன்னு ஒரு தூக்கம் வரணும், பயந்து எழுந்துச்சு உட்காந்து ஐயோ போலீஸா அரெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற பயம் வந்துக்கலாம். இன்னும் பல பயங்கள் அது அதிகமாக வரலாம். செல்விக்கு தூக்கம் வராமல் போகலாம், சாப்பிட முடியாமல் போகலாம், வேர்வை அதிகமாகலாம், பிபி அதிகமாகலாம், சுகர் அதிகமாகலாம். வாட் எவர் மே பி த கேஸ், த இன்வெஸ்டிகேஷன் வில் ஹாவ் டு கோ ஆன். அதான் கண்டிப்பாக சொல்லலாம் மக்களே. அண்டு பல சர்ப்ரைசஸ் காத்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக நான் வெளியிடுற மக்களே. இப்போதைக்கு இந்த இந்த பெட்டிஷன் சிஎம்பி அப்படிங்கிற இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது 2 வாரம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது அட்ஜர்ன் கொடுத்துருக்குறாங்க மக்களே. அடுத்த ஹியரிங் நடக்குதுன்றதை கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணுறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.